ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கியிருந்த லெபனான் கிராமங்களை தகர்த்தது இஸ்ரேல். நிலக்கரி கொள்வனவு முறைகேடு குறித்து முஜிபுர் ரஹ்மான் சிஐடியில் முறைப்பாடு. 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டை வந்தடைந்தது. புத்தாண்டு விடுமுறையின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை. லண்டன் கனதுர்க்கையம்மன் ஆலயத்தின் புதிய நிர்வாக குழு தெரிவு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். தெற்கு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கியிருந்த கிராமங்களை இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்துள்ளது. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள கிராமங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கியிருந்தனர். இவர்கள் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அடிக்கடி ராக்கெட் குண்டு வீச்சில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கடந்த 2 வாரங்களாக லெபனான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தி வந்தது. காசாவில் ராஃபா, பெய்ட்ஹானன் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை எல்லாம் மக்கள் மீண்டும் வசிக்காதபடி இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்தது. தெற்கு லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கியிருந்த டெபெக், நகுரா மற்றும் டெயிர் செய்யான் ஆகிய கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளையும் குண்டு வைத்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இஸ்ரேல் இராணுவத்தினர் தகர்த்திருந்தனர். இந்த தாக்குதலில் செயற்கைக்கோள் காணொளியையும் சமூக ஊடகத்தில் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. லெபனான் எல்லையில் உள்ள பல கிராமங்களை இஸ்ரேல் தகர்த்துள்ளதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் லெபனானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும், ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் எந்த ஒப்பந்தமும் கிடையாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஆக்கிரமிப்போம், அங்குள்ள லிதானி ஆறு வரை பாதுகாப்பு மண்டலம் உருவாக்குவோம், அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்ற லெபனான் மக்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. வடக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை இந்த நிலை தொடரும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் கடந்த சனிக்கிழமை அன்று தொடங்கிய அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைய அமெரிக்காதான் காரணம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சயாது அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தின. அதையடுத்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள், அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது. இதனால் மேற்காசியாவில் போர் மூண்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் சம்மதம் தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் கடந்த சனிக்கிழமையன்று அமெரிக்கா, ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதன் மூலம் இருதரப்புக்கும் இடையிலான பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்ப்பதற்கு முயற்சி தொடங்கியது. இதில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வெனஸ், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தை சுமார் 21 மணி நேரம் கடந்த நிலையில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத வகையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முனைப்போடு உயர்மட்ட அளவில் தீவிர பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுடன் ஈரான் ஈடுபட்டது. இது நல்லெண்ண அடிப்படையிலானது. பாகிஸ்தானின் இருதரப்புக்கும் இடையில் ஒப்பந்தம் எட்ட இருந்த நிலையில் சில புதிய நிபந்தனைகள் வைக்கப்பட்டன. நல்லெண்ணம் நல்லெண்ணத்தையே உருவாக்கும், பகைமை பகைமையையே உருவாக்கும் என எக்ஸ்தள பதிவில் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மேற்காசியாவின் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் போர்க்கப்பல்கள் நுழைய முயற்சித்தால் மிகப்பெரிய தாக்குதல் நடாத்துவோம் என்று ஈரான் இஸ்லாமிய புரட்சி படை தெரிவித்துள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளது. அத்தோடு எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு சார்ந்த அபாயமும் நிலவுகின்றது.
முன்னைய அரசாங்கங்களின் காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்ட அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்து முறைப்பாடொன்றை கையளித்துள்ளனர். நிலக்கரிக்கான விலை மனு கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிய இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த விலை மனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல் பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்த அவர்கள் அது குறித்து விரிவான விசாரணை அவசியம் என வலியுறுத்தினர். முன்னதாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான் 2009ஆம் ஆண்டு முதல் இடம்பெற்ற ஊழல் விவகாரங்கள் குறித்து விசாரணை நடாத்துவதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க எடுத்துள்ள முடிவை வரவேற்பதாக தெரிவித்தார். கடந்த கால ஊழல்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கியுள்ளனர் என்று அத்தகைய நடவடிக்கைகளுக்கு தமது தரப்பு முழுமையான ஆதரவை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பழைய ஊழல்களை விசாரிக்க ஆணைக்குழுக்கள் தேவைப்படுகின்றன. அதேவேளை தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கீழ் கடந்த சில வாரங்களில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து ஜனாதிபதி நேரடியாகவும் உடனடியாகவும் விசாரணை நடத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பழைய விவகாரங்களை தோண்டி எடுப்பதுடன் மாத்திரம் நின்று விடாமல் தற்போது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுப்பதே அரசாங்கத்தின் நம்பகத்தன்மைக்கு வலுச்சேர்க்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. இதன்படி 30,000 மெட்ரிக் டன் பேர்னஸ் எண்ணெயுடன் இந்த கப்பல் நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெந்திகுமாரக்கே தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் நேற்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்ததுடன் அதில் உள்ள எரிபொருளை கொலன்னாவ எண்ணெய் களஞ்சியத்தின் முனையத்திற்கு விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சித்திரை புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக வீடை விட்டு வெளியேறுவோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு போலீஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இணையதளங்களில் பகிரப்படும் பதிவுகள் திருட்டு சம்பவங்களுக்கு வழிவகுக்க கூடும் என சுட்டிக்காட்டியுள்ள காவல்துறை சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. அதன்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கும் போது இருக்கும் இடத்தை உடனுக்குடன் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும். இவ்வாறான பதிவுகள் உங்கள் வீடு ஆளில்லாமல் இருப்பதை திருடர்களுக்கு தெரியப்படுத்தும் வாய்ப்பாக அமையும் என போலீஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் சுற்றுப்பயணங்கள் அல்லது கொண்டாட்டங்களின் போது எடுக்கப்படும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை அந்த இடத்திலேயே இருக்கும் போது பதிவிடாமல் வீடு திரும்பிய பின்னர் பதிவிடும் லேட்டர்கிராம் முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் Facebook, இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் தங்கள் வீட்டில் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலான தகவல்களை பகிர வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமது டிஜிட்டல் வழித்தடங்கள் மூலம் வீட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு பொதுமக்களிடம் போலீஸ் வலியுறுத்தியுள்ளது. லண்டன் ஸ்ரீ கனதுக்கையம்மையின் ஆலயத்தின் புதிய நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் 2028ஆம் ஆண்டிற்கான இந்த நிர்வாக குழுவின் தலைவராக தாமோதரன் பிள்ளை கருணாலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். செயலாளராக சுரேஷ்குமார் அர்ச்சுனாவும் பொருளாளராக பொன்னம்பலம் விக்னேஸ்வரனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்கியிருந்த லெபனான் கிராமங்களை தகர்த்தது இஸ்ரேல். நிலக்கரி கொள்வனவு முறைகேடு குறித்து முஜிபுர் ரஹ்மான் CIDயில் முறைப்பாடு. 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டை வந்தடைந்தது. புத்தாண்டு விடுமுறையின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை. லண்டன் கனதுர்க்கையம்மன் ஆலயத்தின் புதிய நிர்வாக குழு தெரிவு. இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.